ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இன்றைக்கான நாள் நல்லபடியாக அமைய சாமிக்கிட்ட வேண்டிப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்மளில் எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்கும், இல்லை அட்வைஸ் பண்ணுறதை கேட்டுக்க பிடிக்கும்? என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அட்வைஸ் யாருன்னா பண்ணால் அது கேட்டுக்கணும்னு ரொம்ப ஆசைங்க எனக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் சரி, இல்லை நாங்கள் அதாவது சொல்கிற அந்த 70s 80sலேயும் சரி, யாருக்குமே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஆமாம் தானுங்க, அட்வைஸ் செய்கிறது யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பசங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, அது சின்னதாகவும் இருக்கட்டும் இல்லை பெருசாகவும் இருக்கட்டும், அதை எப்படி திருத்துறோன்னா ஒரு அட்வைஸ் பண்ணி நம்ம சொல்கிறத கேட்டு தான் அவங்க திருந்துவாங்கன்னு நினச்சி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அட்வைஸ்ன்றது சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க, அட்வைஸும் சுத்தமாக பிடிக்காது. நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறது, எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பசங்க. இன்னொன்று, அட்வைஸ் பண்ணுற நீ எல்லாம் கரெக்டாக இருக்கியா, நீ கரெக்டாக இருந்து எனக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்ற ஒரு வார்த்தையும் விடுவாங்க. என்னை கேட்டால் அட்வைஸ் பண்ணால் இப்போ இருக்கிற பசங்க யார் அட்வைஸ் பண்ணாலும், யாருன்னு இல்லைங்க, நம்ம கூட சும்மா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணால் கூட கேட்டுக்கங்க. சீரியஸாக சொல்ல போனோம்னா, நான் என்னோடய வாழ்க்கையே சொன்னோம்னா, எனக்கு ஒரு 14-15 வயசில் சொன்னாங்க, வேண்டாம்மா இதெல்லாம் இப்போதைக்கு சரி வராது, நீ படிப்பை பாரு, இதெல்லாம் சரியே வராது, இதெல்லாம் வாழ்க்கையை கெடுத்துக்காதுன்னு சொன்னாங்க. அந்த 2 நிமிஷம் அட்வைஸை நான் கேட்டிருந்தா இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி கூட போயிருக்கலாம். நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்திருக்க மாட்டேன். அதுதான் சொல்கிறேன், யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க இவங்க என்ன கரெக்டாக இருக்காங்க, இவங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும், இதை பற்றி என்ன தெரியும், ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இதை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா பசங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அந்த தப்பையோ அந்த ஏதோ ஒரு விஷயத்தையோ அவங்க கடந்து வந்திருப்பாங்க, அவங்க க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க, அவங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இல்லாட்டி ஈஸியாக போய் யாருக்குமே அட்வைஸ் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன், இதுதான் சொல்ல வரேன்னு. அட்வைஸ் எனக்கு நான் இப்போ ஆசைப்பட்றேன், எனக்கு யாரனா ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக சொல்ல மாட்டாங்க வந்துட்டு. ஆமாம், கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது நீங்கள் பண்ணுறது சரி தப்புன்னு யாருன்னா சொன்னீங்கன்னா கேட்டுக்கோங்க. எல்லாரும் சொல்கிற அட்வைஸையும் கேட்டுக்கோங்க. ஆனால் நம்மளுக்குன்னு கடவுள் ஒரு அறிவு கொடுத்துருக்கான் இல்லை, எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அதனால் யார் அட்வைஸ் பண்ணாலும்